ஹாய் கைஸ், ரீசெண்டாக வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் டவுன், இன்ஸ்டாகிராம் டவுன், வாட்ஸ்அப் டவுன். டோட்டலாக 3 சோசியல் மீடியா டோட்டலாகவே யாருக்குமே வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒழுங்காக ஒர்க் ஆகலை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஃபிஷியலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எதனால் இந்த ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 7 ஜஸ்ட் 1 வீக் ஆகும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி வாட்ஸ்அப், அடுத்து ஜிபி வாட்ஸ்அப் ப்ளஸ் இதே மாதிரியான வாட்ஸ்அப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களோட அக்கௌண்ட் பேன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சப்போர்ட்டட் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன், இதெல்லாம் அவங்க அஃபிஷியல் அப்ளிகேஷன் கிடையாது. அதாவது ஜிபி வாட்ஸ்அப் ப்ளஸ்லாம் அஃபிஷியல் அப்ளிகேஷன் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜிபி வாட்ஸ்அப் ப்ளஸ்னால் நம்ம வாட்ஸ்அப்போட நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள அப்ளிகேஷன்ஸ், எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் இருக்கும். ஆனால் நம்ம வாட்ஸ்அப்பில் அந்தளவு ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒன்லி ஜிபி வாட்ஸ்அப் ப்ளஸ் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். ஆனால் வாட்ஸ்அப்போட வாட்ஸ்அப் ஈக்குவலாக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன். ஓகேவா? அதெல்லாம் இனி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பேன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு டெம்பரரியாக பேன் பண்ணுவாங்க, அடுத்து பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணிடுவாங்க. பேன் மீன்ஸ் உங்களால் ஒரு குறிப்பிட்ட நம்பர், அதாவது இப்போ நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப்பில் இங்கே ஒரு நம்பர், இப்போ ஒரு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நம்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் ஆகிட்டுனா உங்களால் திரும்ப அதே நம்பரை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது வாட்ஸ்அப்பில். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ கூட ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் பெரிய ப்ராப்ளமே ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம முக்கியமான ஒரு நம்பர் எல்லார்ட்டையும் கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அதை ஜிபி வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுதான் அவங்க அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாரையும் பேன் பண்ணிடுவோம் ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு as soon as possibleன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இதுதான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுத்தாங்க மார்ச் 7. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் விட்டாங்க வாட்ஸ்அப்பில். அந்த அப்டேட் விட்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே ப்ராப்ளம் ஆக தொடங்கிச்சு. நீங்கள் அதை எங்கே செக் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் பார்த்துக்கலாம். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் அப்டேட்டுன்னு சொல்லி ஒரு 3 நாளாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாட்ஸ்அப் ப்ராப்ளம் தான் பார்த்தீங்க. 12 13 14 அந்த அப்டேட்டுக்கு பிறகு எல்லாருக்குமே இந்த வாட்ஸ்அப் இஷ்யூ ஆக தொடங்கிட்டு, வாட்ஸ்அப்பில் என்னென்னா ஒன்று ஸ்டேட்டஸ் சென்ட் ஆகாது, இல்லைனா ப்ரொஃபைல் பிக்சர் மாற்ற முடியாது, இல்லைனா செட்டிங் மாற்ற முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இஷ்யூ வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே ஃபேஸ் பண்ண தொடங்கினாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில், இந்த வாட்ஸ்அப்பில் தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? வாட்ஸ்அப் தான் ஃபஸ்ட்டு எல்லாமே ஒர்க் ஆகாமல் இருந்து, ஆனால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு தான் இருந்து. ஓகேவா? நீங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் கழுவி ஊற்றிருக்காங்கன்னு வாட்ஸ்அப்பை பார்த்தா தெரியும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரத்தில் இருந்து ஃபேஸ்புக் தொடங்கிட்டு ஃபேஸ்புக்கும் ஒர்க் ஆகலை. அவங்களுக்கு தெரியும், எல்லாமே அவங்களோட ஓன் கம்பெனி தான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம். பாருங்கள், 8 hour அகோ இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக் ஒர்க் ஆகலை. அடுத்து இன்ஸ்டாகிராம். டோட்டலாக 3 சோசியல் மீடியா அஃபெக்ட் ஆனதுனால இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபேஸ்புக் டவுன் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டாகிராம் டவுன் இதுதான் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. வாட்ஸ்அப் டவுன் எல்லாமே ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு அஃபிஷியலாக பேஜில் நம்ம பார்த்தோன்னா அவங்க எதுவுமே ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ஒரு சில யூடியூப் சேனல், ஒரு சில குரூப் இதிலலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க அஃபிஷியல் மெயின்டெனன்ஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா கூட இங்கே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது, வேறு ஏதோ சம்திங் ராங். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைட் நவ் வி ஆர் நோ ஃபியூச்சர்னி அவர் ஹார்ட் ஒர்க் இஸ் ஆல்சோ. எதுவுமே அவங்க சொல்லலை, நாங்கள் கூடிய சீக்கிரம் சரி பண்ணுறோன்னு இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களும் கூடிய சீக்கிரம் சரி பண்ணுறோம், ஆனால் இது ஹேக்கிங் கிடையாது, அதாவது டிஓஎஸ் அட்டாக் கிடையாது, எந்த விதமான வைரஸ் அட்டாக்கோ இல்லைனா வேறு ஏதோ அதெல்லாம் கன்ஃபார்மாக கிடையாது. கூடிய சீக்கிரம் இது நாங்கள் இஷ்யூவை சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் பீட்டாவில் பாருங்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஷ்யூஸ் ஆர் அபவுட் சென்டிங் இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில்
இருக்குது. மெசேஜ் வீடியோஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது. டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் உங்களால் இப்போதைக்கு சென்ட் பண்ணிக்க முடியும். சில நேரம் வந்து ஸ்லோவாகவே சென்ட் ஆகும். இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாருக்கும் இருக்குது. இந்த இஷ்யூனால தான் வந்து இட்ஸ் டிபெண்ட் பை த ஃபேஸ்புக் சர்வர்ஸ். ஓகேவா? அதாவது த இஷ்யூ டஸ் நாட் அப்ளை எவ்ரி ஒன் பட் லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் யூசர்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேஸ்புக் சர்வர்ஸ். ஓகேவா? அதாவது வாட்ஸ்அப் சர்வர் வந்து ஃபேஸ்புக் சர்வரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இஷ்யூ வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்திருக்கு அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாரையுமே வந்து இன்னும் அஃபெக்ட் பண்ணலை. ஒரு சிலருக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க வாட்ஸ்அப்பில். ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரியலை, நான் வந்து நேற்று யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன இமேஜஸ் ஆடியோ இதெல்லாம் வந்து எங்கேயுமே சென்ட் பண்ண முடியலை. ஐ திங்க் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கலாம். இப்படி வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து டோட்டலாகவே 3 சோஷியல் மீடியா அஃபெக்ட் ஆகி போயிட்டுருக்கு. இதுக்கான ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்பப்போ ஒரு 5 மினிட் 10 மினிட் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும், அடுத்து வந்து ஒர்க் ஆகும். இதே மாதிரி வருஷம் ஒன்ஸாவது கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் அப்படி நடக்கும். ஓகேவா? இதை என்ன பொறுத்தவரை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் எல்லாமே வந்து 3 சோஷியல் மீடியா ஒரே நேரத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கனால எதுவும் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து அவங்க ப்ராப்பர் ரீசன் கொடுக்கவே இல்லை. அஃபீஷியல் பேஜ் எதுலேயுமே கொடுக்கல. பாருங்கள், ஃபேஸ்புக்கில் கொடுக்கல, இன்ஸ்டாகிராமில் கொடுக்கல, வாட்ஸ்அப்பில் கொடுக்கல, எதுலேயுமே வந்து அவங்க வந்து ப்ராப்பர் ரீசன் கொடுக்கல. சால்வ் பண்ணுறோன்னு தான் சொல்லியிருக்காங்க, என்ன ப்ராப்ளம்னு சொல்லலை. அண்ட் வந்து வைரஸ் அட்டாக் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் வைரஸ் அட்டாக் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து இவங்க உலகம் ஃபுல்லாக அவங்க நெட்வொர்க்கை திரும்பி பார்க்கணுன்னு கூட இந்த மாதிரியான இதை பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரே இதுதான் ஃபேஸ்புக் டவுன், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் டவுன். இன்ஸ்டாகிராம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டாக வாட்ஸ்அப் எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் தான். அதாவது ஃபேஸ்புக்கெலாம் அந்தளவு யூஸ் பண்ணுறதில்ல. இன்ஸ்டாகிராம் டவுன் ஆனதுனால பெரிய லெவலில் வந்து எல்லாருமே வந்து கண்டினியூஸாக வந்து போஸ்ட் போட தொடங்கிட்டாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்னு இருக்கிறவங்க நிறைய பேர். நீங்கள் அதை எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கலாம். அங்கே பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பாருங்கள், ரீட்வீட், லைக்கு, கமெண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கை விட இன்ஸ்டாகிராமுக்கு அதிகமாக வந்துருக்கு. அதாவது ஒர்க் ஆகலை, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி இஷ்யூஸ் கண்டினியூஸாக அவங்களுக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அஃபீஷியல் தரப்பில் இருந்து அவங்க வந்து சால்வ் பண்ணலை. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் எதுவுமே பேனிக் ஆக வேண்டாம். ஒர்க் ஆச்சு அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட் வந்து எதுவுமே ஹேக் ஆகலை இது வரைக்கும். அதே மாதிரி வைரஸ் அட்டாக் எதுவுமே இல்லை. அவங்க சொன்னபடி பார்த்திங்கன்னா வைரஸ் அட்டாக் எதுவுமே இல்லை. ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒர்க் ஆகுது, கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.